தயாநிதி மாறன் அவர் சும்மா இருக்காம அவர் பார்த்தாரு அவன்டா என்ன எல்லா பேரும் பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம பேர் வந்து பத்திரிகையிலையும் வரல, டிவிலையும் வரல, நம்ம டிவியில் வரணும்னு சன் டிவி கூப்பிட்டு அவங்க அண்ணன் டிவி தானே, சன் நியூஸை கூப்பிட்டாரு, நான் சொன்ன மாதிரி போடு அப்படின்ட்டு நேற்று ஒரு நியூஸை போட்டான். தயாநிதி மாறன் கருத்து யாரடா திட்டலான்னு பார்த்தாரு, இழிச்சவங்க யாரும் கிடைக்கல. இந்த இபிஎஸ்ஸை பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது, அவர் திரும்பி திட்ட மாட்டாப்புல, அதனால் இபிஎஸ்ஸை திட்டுவோம். உச்சநீதிமன்றம் தடை கொடுத்துருக்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு அதை பற்றி ஏன் இபிஎஸ் பேசவில்லைன்னு ஒரு அறிக்கை பேசுகிறதுக்கு இது கிடைக்கல. அதுக்கு ஏன் இப்போ நீங்கள் இபிஎஸ் ஏன் பேசலை? அமலாக்கத்துறை இவர் யோகியரா? உங்கள் கேஸை பற்றி பேசுங்க தயநிதி மாதிரி. நீங்கள் என்ன அமலாக்கத்துறைக்கு போயிட்டீங்க? பிஎஸ்என்எல் வழக்கில் உங்கள் கதை என்ன ஆகிக்கிட்டு இருக்க? சிபிஐ கோர்ட்டு முதல்ல உங்கள் வழக்கை ரத்து செஞ்சாங்க. ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க? வலுவான ஆதாரம் இருக்கிறது, எப்படிடா ரத்து செஞ்சேன், நடத்துடான்ட்டாங்க. நான் வந்துக்கிட்டே இருக்கேன், 6-7 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்தால் நீங்கள் ஜெயிலுக்கு போகணுமே. ரொம்ப உங்கள் குழப்ப பார்க்காம நீங்கள் அமலாக்கத்துறைக்கு போயிட்டீங்க, அதுவும் பாவம் இபிஎஸ்ஸை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே. அதனால் முதுகை திரும்பி பாருங்கள் அரசியல்வாதிகளே, தயாநிதி மாறன் போன்ற அரசியல்வாதி உங்கள் முதுகை திரும்பி பாருங்கள். நீங்கள் யோகியர்களாக இருந்தால் மற்றவர்களை பற்றி பேசுங்க.